வந்து கடப்பரப்பாறை ஏற போகிறோம். உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 4500 அடி உயரத்தில் நம்ம பர்வதமலை ஹைட்டில் இருக்கோம். கைஸ் அப்படி நம்ம மேலே வந்தோன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், சிவனோ சோளமா அங்கே பாருங்களேன். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. நான் உங்கள் பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க. உள்ள இந்த வியூ பாயிண்ட்ல பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு பாருங்களேன். அந்த உச்சி பத்தி பயங்கரமா இருக்கு. அப்படி தெரியலையா? சரி பாருங்க, ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு இங்கிருந்து பார்க்கறதுக்கு. எப்படி லேண்ட்ஸ்கேப்பா போட்டுட்டேன். லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கீழே ஓட வேண்டியது தான். பாருங்க எவ்வளோ ஹைட்டு. ஸோ வாய்ஸ் ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம சிவன் பார்த்துட்டு அப்படி இன்னொரு பக்கம் நம்ம வந்தோம்னா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. பயங்கரமாக இருக்குது இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது. அங்கே ஒரு சிவன் வரைஞ்சிருக்காங்க. ஜூம் பண்ணுறோம், அந்த கேமராலேருந்து ஜூம் பண்ணி பாரு. அங்கே ஒரு வழி போகுது, அங்கே சிவன் வரைஞ்சிருக்காங்க. பேசுறா, நீ பேசுறா. எப்படி ஏறி வந்தா? ஏறி வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ரொம்ப கஷ்டம். இல்ல எடுத்தோடனே கஷ்டம்ன்ற. எங்க பெரியப்பா பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு, பாவம். அவங்க பாவம், அவங்களுக்காக லைக் பண்ணுங்க. கஷ்டப்படுற லைக் பண்ணுன்றீங்களா? அதாச்சும் எங்க அப்பா பாருங்க போன் பேசிட்டு வராது. அவருக்கு பாவம் ஏறி வந்துக்கிற, அவருக்காக லைக் மட்டும் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. சர்ப்ரைஸ் பண்ணுன்றீங்க. தேங்க்யூ, போயிட்டேன். பை பை. லாக் ஆரம்பிச்சிட்டா இப்ப நீ. அவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. சரி என்ன மரம் சொல்லு? இது பாருங்க, இது அப்பள மரம். கிறிஸ்மஸ் ட்ரீயா? டேய் இல்ல, அப்பள மரம். ஆக்சுவலி பக்தர்கள் வந்து இந்த மரத்தில் வந்து அவங்க வேண்டுதலுக்காக இந்த மாதிரி கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வேண்டி கட்டுக்க, நம்ம துணி மாதிரி எது கட்டணும்னா குழந்தை பேருக்கும், அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட நம்பிக்கை. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருந்தீங்கன்னா, இந்த மரத்தில் வந்து நீங்கள் கயிறு கட்டினீங்கன்னா நீங்கள் நினச்சது நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் செங்குத்து ஏறும் போலயே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நாங்கள் அப்பா அம்மா விட்டு வந்துக்கிறோம். எங்களோட வந்துட்டு நீங்களும் யூடியூபர் ஆகிட்டீங்களா? நாங்கள் மேலே வந்துட்டோம். இப்போ முன்னாடி போனால் இப்போ வந்து நம்ம கடப்பாறை பாறை இருக்குது. ஆக்சுவலி மோஸ்ட்லி நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து சொன்னதுன்னா இதுதான் ரொம்ப இருக்குது, ரொம்ப டஃப்னு சொன்ன இடம். ஸோ இப்போ தான் ஏற போகிறோம். அது டஃப்பாக இருக்கா எப்படின்ற பார்க்க போகிறோங்க. பாருங்களேன்,
ஸோ எல்லாம் இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஜி அவங்க ஏறுறது கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஜூம் பண்ணி எப்படி வாய்ஸ் இங்கே பாருங்களேன். இது எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடப்பாறை பாறை. மலை ஏற போகிறோம். இதில் ஏறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் முன்னாடி ஏறிட்டாங்க. இப்போ வந்து கடப்பாறை பாறை ஏற போகிறோம். உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் ரிஸ்க்காக தான் பாருங்களேன். அவர் சொன்னார் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு, ஆனால் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. பாருங்களேன் அந்த கடப்பாறை வந்து அந்த கடப்பாறை வந்து பாறையில் கூட குத்தி வச்சிருக்காங்க பிடிச்சி ஏறதுக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலே அவ்வளோதான். எடுத்து வாடான்னு ஏற முடியாது. பாபா நிக்கிறேன். அது குடிங்க. இல்லை லைஸ் இருக்கு. இதுல ஏற முடியாது. வாடா முன்னாடி செல்ஃபி தான் அப்படியே பிடிச்சிக்கோ. பயங்கர ரிஸ்க் தான். பின்னாடி பார்த்தோம் வச்சுக்கலாம் தலை சுத்திரும். அதனால பார்க்காம மேலே ஏறணும். நான் பாக்குறேனே. நீங்க உட்காந்துட்டு பாக்குறீங்க, ஏறும் போது பார்க்க கூடாது.
இருங்க. போட்டோ வீடியோ எடுத்து போதாதா போட்டா மேல ஏறிவா தல பாத்து தல எனக்கு நம்பிக்கை இல்லை. கேமரா வச்சு ஏறதுக்கா இதில் ஏறு ஏறு. இல்லைம்மா ஆ எப்போ கட்டிப்பாங்க வாடா பார்த்து வா. நம்ம அந்த வழியில நடந்த வண்டியில தானே வந்தோம். ஆஹா நடந்து வந்தோம். அதுக்கு முன்னாடிக்கிறது தான் நம்ம கார்ல வந்தோம். கீழே பார்க்கத்தான் தலை சுத்துது. ஏய் ஏறுறேன். எப்பா ஓன பாத்தீங்களா? நிக்கிறேன். இறங்கும் போது வேற வழியா? பார்த்தோம்ல ஆ அது. பொண்ணுங்களாம் கூட்டிட்டு வந்தா அவ்வளோதான்டாப்பா கஷ்டம். ஒருத்த இழுத்துட்டே போயிட்டான் மேல. இல்லை இல்லை அது வயசு பண்ணுறா வயசானவங்க சொல்கிறேன். வயசானவன் சொல்றேன். ம் வா 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 வா. ஏய் நேரா வை பாச. வா வா. வலி ரிஸ்க் வேண்டா. கடப்பாறை பாறை எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க் தான். மற்ற இடம் ஈஸி தான். கடப்பாறை பாறை மட்டும் கொஞ்சம் நம்ம சேஃபாக ஏறணும். இப்போ பாருங்க செங்குத்தாக ஏறுது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலே அவ்வளோதான். அவங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கலாம். பட்டு இது கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப ரிஸ்க்கு. இந்த கம்பி மட்டும் இல்லைன்னா அந்த கடப்பாறைலாம் அந்த பாறை சொருவன் மட்டும் இல்லாமல் இருந்தால் நம்மளால் ஏறவே முடியாது. சான்ஸே இல்லை. பட் நல்லா டைட்டாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பிடிச்ச ஏறத்துக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஏறும்போது நம்ம சின்ன வயசுல பார்த்த மேனசஸ் நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ அவர் தான் ஞாபகம் வருது. டார்சன். எதா? டார்சன். ஏய் டார்சன் இல்லடா, மேனசஸ் சொல்றேன் நானு. மேனஸ். அவர் பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது. பிரிட்டிஷ் ராணுவ படைன்னு ஆரம்பிப்பாரு. உண்மையிலே அந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. சரி ஃபேஸ் வந்து பிளாக்கா இருக்கும். பட் பின்னாடி வியூ பாயிண்ட் பாருங்க. ஒரு கப்புள்ஸ் அப்படியே அந்தாண்ட ஏறுறாங்கடாப்பா. இல்லம்மா
ஃபைனலி Guys. கிட்ட வந்துட்டோம். மேலே வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டோம். இங்க பாருங்க, பாருங்க அந்த பில்டிங் தெரியுது மேலே. அந்த பையன் மேலே ஏட்டான், அடே அந்த குட்டி பையன் அவர் ஏறான் பாரு. போலாம் ஏறு. இல்லை கேமரா சிவனா அங்கே போயிருக்கோம். ஏறா இடம் அந்த மாதிரி. அது கூட எழுத கையில் பிடிச்சிக்கலாம். இது பிடிச்சிக்க முடியுமா? இதை கழுத்தில் மாட்டிக்கலாம். எனக்கு அந்த கேப் ஒன்று கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா ஒரு ஈயரும்பு கூட தெரியாது. வியூ பாயிண்ட் பாருங்க. அப்பா 360 டபுள் சைடரா. அது மேலேருந்து இறங்குமா எடுத்துக்கலாம். அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் இறங்கும்போது. இதுன்னு ஒரு கோயில் இருக்குங்களா? இதெல்லாம் வழி ஓ இதில் தான் போடுமா? இப்படியே போடணுமா நினச்சேன். இது மேலே படிக்கட்டு தான். Nesla. அங்க வர்றா. கமாண்ட் பாய்ச்சிட்டாரு. அவன் கோசம் இதுதான் இறங்குறதுனால
நிழல்ல உட்காரலாமா? எனக்கு தான் பிடிக்குது. அமிதா அரண்ல வெள்ளையா தெரியுது. ரைட்டா நிலா மட்டும் ரைட்டா தெரியுது. வரோம். அவரு பார்த்துட்டு கூப்பிடுறாரு. இங்கே ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வாட்டர் பாட்டில் போட்டு நிரப்பிட்டாங்க, தண்ணி கிடையாது. அதே மாதிரி இந்த கல்லெல்லாம் பேர் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லா கோயிலும் நடக்கிறது தான். இது சிவன் பாதமா? சிவன் பாதமாண்ணா? புரியுதா? இல்லடா, இறங்குற மாதிரி இருக்கு. கேம்ப் போட்டிருக்காங்க. இல்ல ஆக்சுவலி இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி இது போட்டிருக்காங்க. அதான் சொன்னாங்க நியூஸ்ல. என்ன ஆக்சிடென்ட்? இங்கேருந்து ஸ்லிப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேல் போட்டாங்க. சரி, கம்பி மாதிரி போட்டாங்க. இங்க பாரு, ரெண்டு செங்கத்தான் இருக்கு. ஆமா, கை கீழே வச்சுதான் இருந்துச்சு. குறுகிய பாதை.
2 கால் ஸ்ட்ரெயிட்டா போங்க. வா சரி போலாம் வா. வா ரைட் போலாம். 360 நைஸ். ஃபைனலாக மேலே வந்துட்டோம். பாருங்க வா அன்னதான குளம் இது. நாங்கள் பாருங்க கோயில் அங்கே மேலே இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்தாச்சு. நீங்கள் முடிச்சுட்டே வந்துட்டீங்க போலையே ப்ரோ. வணக்கம் ப்ரோ. போ ப்ரோ. ரீல்ஸ் பண்ணி கொலாப் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கடப்பாரப்பா தான் நமக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு அவர்கிட்ட இருக்கு குரங்கு பயந்துட்டு காலம் அப்படி அழுத்திக்க ஸ்லோவா வச்சுட்டு போங்கக்கா. தப்பு இல்லாம நீங்க அதான் கால் வலிக்கிட்டு. ஹலோ நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே ஆட்சியர் அராஜகம் அதிகமாக இருக்குது. அங்கே பாருங்க எப்படி விளாண்டுக்கிறாங்கன்ட்டு. பாருங்க மேலே வந்தாச்சு. கரடு முரடான பாதைகளை கடந்து சிவனை அடைஞ்சிட்டோம். வழிபட்டு உள்ள போவாருங்களா? ஹாய், மேலே வந்துட்டோம் பாருங்க. இப்போ வந்து நம்ம 4500 அடி உயரத்தில் நம்ம பர்வதமலை ஹைட்டில் இருக்கோம். நம்ம வந்த பாதையெல்லாம் வச்சிங்களேன் இருக்கிற ரொம்ப ரிஸ்க்கானது கடப்பாறை பாதை. அதை நாங்கள் எப்படியே கடந்து மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு அழகான குளம் இருக்கு, ஆனால் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. நீர் ತುಂಬ ಕೋಲ್ಡ್ ಆಗಿದೆ. ಎಷ್ಟು ಬಂಡೆ ನಡ್ಕೊಂಡು மேல்களை நம்ம கோயில் உள்ள போகிற மாதிரி நம்ம கால் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி சிலை இருக்குது. நந்தி சிலையும் நம்ம சூலமாக நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம உள்ளே போக ஆரம்பிக்கலாம். அண்டியடா
எங்கே ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரு ஆகும். இது வந்து விநாயகர் முருகர் அவரோட அவதாரமான நான் மறந்துட்டுங்களா? இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன சாமின்னு சொல்லுங்கள். ஒரு விநாயகர், ஒரு முருகர், ஒரு பிரம்மர், இவர் ஒரு சித்தர், இவர் சிவனோட அவதாரம் ஒன்று, அது சிவனோட இது ஒரு அம்பாள், அது இங்க ஒருத்தர் இருக்காது பாருங்க, இது அம்பாள் கோயில் சிலை. இங்க பாருங்க, இங்க தவமான சித்தர்கள் இவர்களாம். அப்படியே வாங்க, முன்னாடி இருங்க, அப்போ நல்லா இருக்கு. இவர்கள் பூரா இந்த தவம் பண்ணவங்க சித்தர்கள். இது அவரோட ஆயுட்காலம் யார் யார் இருந்தாங்க. இப்படி வாங்க, இதில் எனக்கு நல்லா தெரியும். இது பாருங்க, எவ்வளோ பேர் இங்கே வந்து இத்தனை அந்த பஞ்சாலி சித்தர்னு இருக்கு இல்லையா, அவங்க மூல நட்சத்திரம் 5 யுகம் 7 நாட்கள், அதாவது 5000 வருடம் 7 நாட்கள் உயிரோடு இருந்த சித்தர்கள் அவர்கள். அவங்க இதுல இருக்கிற அத்தனை பேரும் அவங்க வருடங்கள் அவங்க நாட்கள் போட்டுருக்காங்க. கிடைச்ச பாம்பாட்டி சித்தர் பாருங்க, மிருகசிங்கம் 3 120 வருடம் 14 நாள் உயிரோடு இருந்திருக்காரு. வாங்க, திருநீர் மூலஸ்தானம் போடுது பாருங்க. இது இவங்க வழிபாடு ஸ்தலம்ன்றதுனால சிவனை வச்சு அவங்க சித்தர்கள் வழிபடுறாங்க. வாங்க, இதுதான் மூலஸ்தானம். கொஞ்சம் இருங்க, அவங்க அந்த நீர் கொட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் கூட வந்துருச்சு. நீங்க தானே இதுதான் மூலஸ்தானம். பேக் வச்சு உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. இது இப்படிதான் செய்யணும், செய்து நட செய்யணும், இல்லை நான் தான் செய்யறேன். என் பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பேக்கில் உன் பேக்கில் பார்த்து தண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா? பரவாயில்லைங்களா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இல்லை வாழ்ந்த ராஜரே போற்றி போற்றி, திருவண்ணாமலை வாழும் அப்பனே போற்றி போற்றி, உண்ணாமலை தாயே போற்றி போற்றி, மல்லிகார்ஜுனீஸ்வரரே போற்றி போற்றி, மகாலிங்கேஸ்வரரே போற்றி போற்றி. வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு தண்ணி நீங்க எதுனா அபிஷேகம் பண்ண போறீங்களா? இல்ல இல்ல, நீங்க கேட்டீங்க, நாங்க கும்பிட்டு போயிட்டீங்களா? சரி சரி, நாங்க ரொம்ப அதிகமா நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டு. இது பன்னீர் அபிஷேகங்க. அதான் குடிச்சிருக்கு இருக்கும். இல்ல வேணாம், பன்னீர் போட்டு வரும், நம்ம வேற அதிகம் போடக்கூடாது. பால்
இதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா பண்ணிருக்கோம். ஆமா, இப்ப நம்மகிட்ட எதுவும் இல்லாம பண்ணிடுறேன். தண்ணி கொடுப்பா குறைந்து கொடுக்கு இந்த இருக்கணும் சிவன் கிட்ட நீ பண்ணு அண்ணா மலையானுக்கு அண்ணா மலையானுக்கு அண்ணா மலையானுக்கு அண்ணா மலையானுக்கு அண்ணா மலையானுக்கு 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 அண்ணா மலையானுக்கு அண்ணா மலையானுக்கு அண்ணா மலையானுக்கு அண்ணா மலையானுக்கு அண்ணா மலையானுக்கு அண்ணா மலையானுக்கு மலையானுக்கு ஓஹரா 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 இன்னொரு பாக்கெட் அப்போ வச்சுட்டேன் கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருக்கலாம். கரெக்டா இருக்குங்களா? கொஞ்சம் படம் பார்த்து அதான் अरे फोटो सामने की बात ले கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம், பாதுகாப்பு ஹாஸ்பிட்டல். அண்ணா மலையானுக்கு 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 விஷூயும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோம் திருவாசகம் என்னும் தேன் நமச்சி வாழ வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதிருந்தால் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தால் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தால் வாழ்க ஈகண்ணனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்சகந்தன் பேய்கள்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்து நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெழுதி எண்ணுதற் கெட்டா எழுளார் கழலிறஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் இக்காய் விலங்கொலியாய் என் நிறைந்த எல்லையிலாதான் நின் பெரும் சீர் பொல்லாவினையோன் புகழுமாறு ஒன்றறியேன்
புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருக்கமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாத நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாயமான நாம் பொய்யாய் என எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெளிச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாழிப்பாய் அருத்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும் பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானேன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தவால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பை அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏந்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினேன் தன்னை மறைந்திட்ட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அரும் கழுற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புகழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிலிக்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்தன்பாகிக சிந்துள்ளுருகும் நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயற்று கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றரு தருக்குமாரியனே நேசமருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருணை கரும் பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானேன் நீராய் உருகிய என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே நுண்ணி அருளே தோன்றா பெருமையனே ஆதி அந்தம் நடுவாகி அல்லானே கீர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்ந்தவை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரியா பேரொளியே ஆற்று இன்ப வெள்ளமே அத்துமிக்காய் நின்ற தொச்சுடரே மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேட்டத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே வேற்று விகார விட குடப்பின் உள் கிடப்ப ஆற்றனே எம்மையா ஓ மரணே என்று போற்றி புகழ்ந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புறம் குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் அட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்வதற்கரியனை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வ சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி தில்லைவாழ் நடராஜரை போற்றி போற்றி திருவண்ணாமலை வாழும் என் அப்பனே போற்றி போற்றி உண்ணாமலை தாயே போற்றி போற்றி மல்லிகார்ஜுனேஸ்வரரே போற்றி போற்றி மகாலிங்கேஸ்வரரே போற்றி போற்றி அகிலாண்ட நாயகி உடனருவாகிய ஜம்புலிங்கேஸ்வரரே போற்றி போற்றி வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கரோ ஆண்டவருக்கரோ வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கரோ மனோன்மணி அம்மா தாயாருக்கரோ மனோன்மணி அம்மா தாயாருக்கரோ மனோன்மணி தயாருக்குமாரோ ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய
ஆக்சுவலி வந்து உள்ளே பார்த்துருப்போம், நம்மளே சிவனுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணதெல்லாம் வச்சிங்களேன் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. ஏன்னா நம்ம அந்த கீழே வாங்கிட்டு வந்து பூஜை சாமான் நம்ம வந்து ஐருட்டு கொடுத்துருவோம், அவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் நம்மளே சுற்றி உட்காந்துட்டு நம்ம அந்த சிவன் மேலே வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பன்னீர் மேலே ஊற்றி அவங்கள அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருநூறு வாங்கிட்டு வந்தோம்ல, அதனால அவர் மேலே ஃபுல்லாக பூசி நம்ம அவர் பூஜை பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எனக்கு அப்படியே சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ உடம்பெல்லாம் சிலுத்துருச்சிங்க. உள்ளே உட்காந்துட்டு அந்த மந்திரம் சொல்லும் போது நமக்கு அந்த எப்படி நமக்கு அந்த யோசனை சொல்கிறதுன்னு தெரில, பட் அவ்வளோ உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு, அப்படி இருந்துச்சு உள்ள. நீங்கள் கண்டிப்பாக பர்வதமலை வந்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள், நீங்களே பூஜை பண்ணலாம். நீங்கள் கீழேருந்து நீங்கள் பூஜை சாமான் திருநூறும் பன்னீர் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். பன்னீரில் நம்ம சிவனை அபிஷேகம் பண்ணிவிட்டு மேலே வந்து திருநூறு அவர் மேலே நம்ம பூசி நம்ம வந்து நம்ம அவரை வழிபட போகிறோம். ஆனால் உண்மையிலே சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ அழகாக நாங்கள் உள்ளே உட்காந்தப்போ எங்களுக்கான அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்தளவுக்கு உடம்புலாம் சிலுத்துருச்சு நாங்களே பூஜை பண்ணதெல்லாம். மற்ற கோயிலை தவிர்த்து நம்ம இந்த பர்வதமலையில் நம்மளே சிவனுக்கு வந்து பூஜை பண்ணலாம். அது வந்து எனக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். உள்ளே எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு நம்ம பண்ணதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வைஸ் இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நான் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து பர்வதமலை வீடியோலாம் பார்த்துருக்கேன். நான் என்னென்னா மலையேற்றம் பார்த்துருக்கேன். பட் இதை பற்றி அவங்க யாரும் சொல்ல கிடையாது, அபிஷேகம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்றது. பட் இது நான் நேரில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் இது. நான் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன், பயங்கரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பர்வதமலை வந்தீங்கன்னா உள்ள வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நேரில் வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு நேரில் வாங்க, கண்டிப்பாக வாங்க. ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நான் இதோட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். கஷ்டப்பட்டு வந்தாலுமே நம்ம இவர் பார்த்ததுக்கப்புறம் அந்த வழியெல்லாம் நமக்கு தெரியாது, உண்மையிலே சொல்கிறேன். இப்போ நாங்கள் இன்னும் நமக்கு ஒரு 3 ஹவர்ஸில் வந்து இருட்டிடும், அதுக்குள்ள நம்ம கீழே இறங்கணும். ஸோ அதான் நமக்கு அந்த மேலே ஏறி வந்த வழியெல்லாம் எதுவுமே இல்லை இப்போதைக்கு அவர் பார்த்ததுக்கப்புறம். இப்போ நம்ம அவ்வளோதான் முடிச்சுட்டு இறங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரெக்கிங் அண்ட் ட்ராவல் இந்த மாதிரி மலை மேலே இருக்கிற கோயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.